நான் வந்துட்டு ஒரு ப்ராப்பராக ஹெல்தியான மீல் சாப்பிடணும்னு சொல்லி கொஞ்ச நாள் பிளான் பண்ணி சாப்பிட்டு ப்ராப்பராக போயிட்டுருந்துச்சு. எந்த இடத்துல வந்துட்டு நான் வந்துட்டு டைவர்ட் ஆனேன்னு தெரியலை. ஒரு 2-3 வாரமாக வந்துட்டு இப்படி தான் போயிட்டுருக்குது. நான் வந்துட்டு இன்றைக்காச்சும் எல்லாம் பேலன்ஸ்டாக சாப்பிட்ணுன்னு நினைப்பேன். பட் ஏதாவது ஒரு நேரத்தில் வந்துட்டு ஸ்கிப் பண்ணி ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு ஏதாவது ஒரு சாக்குப்போக்கு கண்டுபிடிச்சி அதை வந்துட்டு நானே வந்துட்டு எனக்கு நானே காரணம் சொல்லி விட்டுற மாதிரி ஆகிடுது. சரி, இதுக்கப்புறம் அப்படி இருக்கக்கூடாது. அடுத்த வாரத்துலேருந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம். அது நானும் என் ஹஸ்பண்ட் 2 பேரும் சேர்த்து டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிராசரிஸ் எல்லாம் வீக்கெண்டில் ஸ்டாக் பண்ணிவிட்டு எல்லாமே அடுத்த வாரத்துலேருந்து ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கு. அப்படி பண்ணினேன் அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் இதெல்லாம் வந்துட்டு என்ன சாப்பிட்றேன் அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன். அண்டு இந்த கீரை பார்த்திங்கன்னா அக்கா தோட்டத்துலேருந்து பறிச்சிட்டு வந்து மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு அந்த அன்னைக்கு. மழையாக போய் பறிச்சிட்டு வந்தோம். நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரை. இது வந்துட்டு நாங்கள் சுக்குட்டி கீரை, மணத்தக்காளி கீரை அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். என்னதான் கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் இந்த மாதிரி மருந்தடிக்காத காய்கறிகள் நம்ம தோட்டத்துலேருந்து சாப்பிடும்போது அதுக்கு தர ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வந்துட்டு வேறு லெவலில்.